எல்லாம் திரும்பி பார்க்கும்படி ஒரு பென்ஸுக்காருக்கு 10 நிமிஷத்துல பணம் வாங்கிடலாம். ஆனா ஒரு விவசாய நிலத்துல சாகுபடி பண்றதுக்கு என்னென்ன கேக்குறாங்க தெரியுமா? பட்டா கொண்டா, சிட்டா கொண்டா, மூலப்பத்திரம் கொண்டா, சொத்து சான்றிதழ், RSR என எல்லாம் கேக்குறாங்க. மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு என்பதை மனதில் கொண்டு மக்கள் நலம் நோக்கிய எனது கால்கள் நடக்கும். நான் முதலமைச்சரானால் தமிழக வளர்ச்சியில் என்னென்ன திட்டங்கள் செய்ய அக்கறை காட்டுவேன் என்பதை நான் உங்களிடம் எடுத்துரைக்க வந்துள்ளேன். தமிழையும் தமிழ்நாட்டில் நம் நாட்டிற்கே சோறு போடும் விவசாயியை கௌரவப்படுத்தாமல் வேறு எவர்களை கௌரவப்படுத்த என்றார். அதுபோல எந்தெந்த மண்வகையில் எந்தெந்த பயிர்கள் விளையும் என்ற வித்தை நாம் விவசாயிகளுக்கு நன்றாகவே தெரியும். கரிசல்மன் இம்மண்ணில் பருத்தி, சோளம், கேழ்வரகு, கம்பு நன்கு விளையும். அத்தோரம் தெற்கு மரம் அலமோதும் காவேரி பஞ்சந்தேற்கு சோழ நாடு கட்டு காலங். ஒவ்வொரு கைப்பிடி சோறு சாப்பிடும் போதும் விவசாயிகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் உணவை ஒருபோதும் வீணடிக்க மாட்டீர்கள். இதுவரை விளம்பரத்தில் ஈடுபடாத ஒரே தொழில் விவசாயம் தான். ஏனென்றால் விவசாயம் தொழில் அல்ல, எமது உயிர். உணவு அனைவருக்கும் வேண்டும், ஆனால் விவசாயம் செய்வதில்லை. தண்ணீர் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் அது யார்? விவசாயி விண்ணோடு போகிறார், விவசாயம் மண்ணோடு போகின்றது. பல கிராமத்தில் பலரை காணும், பல இடங்களில் பல கிராமங்களையே காணும். ஒற்றுமைக்காக பிச்சை எடுத்தோம் 200 ஆண்டுகள், இனி உணவுக்காக பிச்சை எடுப்போம் எத்தனை ஆண்டுகள். நம்பி வரும் பெண்களை சீரழிக்கும் ஆன்மீகவாதிகள், இவர்களின் கூட்டாளிகளான ஆட்சியாளர்கள், பெண்களை மதிக்க தெரியாத ஆண்கள், இவர்களே சமூக அநீதிக்கும் பாலியல் கொடுமைக்கும் முக்கிய காரணம் இவர்களே ஆகும். நம் அறிவியல் மேதை கூறுவது போல் தூங்கும் போது வருவது அல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. கனவு காண்கள், நாம் உயர, நம் நாடு உயர கனவு காண்கள். பெண்கள் வெளியே நடமா. காய்கறிகளை எப்பயுமே நீங்கள் அலச வேண்டும். அலசி ஃப்ரெஷ்ஷாக வைத்து நீங்கள் சாப்பிடலாம். நீங்கள் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற தண்ணிகளை நீங்கள் குடிக்க வேண்டாம். சிரிக்க கற்றுக்கொண்டுள்ளோம், சிந்திக்க பழகி இருக்கிறோம். தொட்டதற்கெல்லாம் மருத்துவமனை செல்வதனை நிறுத்தி கை மருத்துவத்தை பயன்படுத்த கற்றுக் கொடுத்துள்ளது. தன்னை தானே காத்துக் கொள்வது எனப்படுவது கொரோனா நம்முடைய வாழ்க்கைக்கு கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு பாடமாகும். இவ்வாறாக கொரோனா நம்முடைய வாழ்க்கைக்கு 60க்கும் மேற்பட்ட பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளது. நன்றி, வணக்கம். வேறு இல்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. அன்னைக்கு விவசாயத்தை இஷ்டப்பட்டு செஞ்சு வளமான வாழ்க்கை வாங்க, ஆனா இன்னைக்கு விவசாயத்தை கஷ்டப்பட்டு செஞ்சு இந்த அழிவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரோம். நாளைக்கு விவசாயத்தை செய்வோமானே தெரியல. விவசாயம் யாருங்க? எதற்கும் ஆசைப்படாதவன், தன்னை நம்பியவருக்கு பசி தீர்ப்பவன், விவசாயம் அழிவதை கூட உணராமல் அயராது உழைப்பவன். நீதிமன்றங்கள் தமிழ்நாட்டில், நீதிபதிகள் தமிழர்கள், ஆனால் வழக்கு மொழி மட்டும் ஆங்கிலத்திலே. எனது ஆட்சி காலத்தில் வழக்கு மொழியும் தமிழிலே இருக்கும். மாணவர்கள் நினைத்தால் மண்ணையும் மாளிகையாக்கலாம். நாம் நினைத்தால் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகையுமே மாற்றி அமைக்கலாம்.
प्राउड इंडियन आर्मी जंग के मैदान में कदे ना हार दे ओ फीलिंग प्राउड इंडियन आर्मी जंग के मैदान में कदे ना हार दे साले पीठ पाछे वार कायरा का काम से हम गोली सीधी माथे के बचाले मारते टेक टाइम काढ़वे में यार को अटल दे हो उच्चे से विचार सच्ची नीत पक्के यार गदे पीठ पाछे वार को कर दे
தருகிட 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 பொம்பள புள்ள அட நாங்க அறிவுள்ள பொம்பள புள்ள அழகான பொம்பள புள்ள அட நாங்க அறிவுள்ள பொம்பள புள்ள